அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேரடியாக அளவு எடுத்து அந்த அளவுப்படி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இந்த வீடியோ முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் புதுசாக தையல் கலைஞராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அளவு ஜாக்கெட் மட்டும் தான் வச்சு எங்களுக்கு அளவு எடுத்து தைக்க தெரியும் அப்படிங்க இருக்கிற கலைஞர்களுக்கு இந்த வீடியோ, இப்போ நான் என்ன பதிவு பண்ணுற வீடியோ வந்து இது 28 இன்ச்சு பாடி சைஸ், அதுக்கான ப்ளவுஸை தான் நாம் இப்போ வடிவமைக்க போகிறோம். 28 இன்ச்சிலிருந்து 42 இன்ச்சு வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியாக வந்து 1 by 1 வந்து இப்போ வீடியோ போடலாங்கிற ஐடியாவில் இப்போ இதான் முதல்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்ன, இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து மெஷர் பண்ண தேவையே இல்லை. இப்போ ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு வந்து நேரடியாகவே நீங்க அளவு எடுத்து நீங்க செய்யலாம். நீங்க அளவு எடுத்துட்டு கால்குலேட் பண்ண தேவையில்லை. எல்லா விவரமும் இதில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தாலே போதும். ஆக்சுவலி வந்து நமக்கு சைஸ் இந்த சைஸுக்குள்ளே தான் ப்ளவுஸுகள் இருக்கும். அதனால சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். மெஷர் பண்ண தேவையே இல்லை. மெஷர்மெண்ட் பண்ணணும், ஐயோ எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்படியே வந்து நேரடி அளவு எடுத்து செய்யலாம். இப்போ 28 இன்ச்சு பாடி உள்ளவங்க வர்றாங்கன்னா அப்படியே 28 இன்ச்சு பாடியை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே தாராளமாக செய்யலாம். இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மல் பாடி இதான். இதுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா, இப்போ இடுப்பு சைஸோ இல்லை நடுமார்பு சைஸோ அதிகமாக இருந்ததுன்னா இந்த அளவீடெல்லாம் பொருந்தாது. அதை மனசில் வச்சுக்கோங்க, சரியா? இதே அளவு பாடி உள்ளவங்க பார்க்க தேவையில்லை. அப்படியே இதை கணக்கில் வச்சு சட்டிங்கன்னா இதில் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. கை கழுத்து அது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த அளவீடு எவ்வளோ வருமோ அதை கணக்கு பண்ணி வைக்கிறேன். நான் கொடுக்குற அளவீடு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியேவும் அளவு எடுத்து தைக்கலாம். அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் வச்சு என்னால் தைக்க முடியும் அப்படிங்கிற கலைஞர்களுக்கு இது வந்து இப்போ நான் கொடுக்குற வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நாம் எப்பொழுதும் மாதிரி தான் கீழே அடியில் இந்த ஒழுங்கு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கோடு போடணும். ஒரு கோடு போட்டு அதை அகட்டிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு ஒரு கோடு போடுறோம். இப்போ 28 இன்ச்சு இருப்பதுனால நான் இதனுடைய உயரம் இதுக்கு வந்து 12 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2. இது வந்து தையலுக்கு, ஓகேவா? இப்போ 28 4 28 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. பாடியில் இது வந்து பாடி லூஸ், இது லூஸ் கண்டிப்பாக வைக்கணும். அதனால் இது 1/2 இன்ச்சு கூட்டிட்டு இது 1.5 இன்ச்சு தையல் தும்புக்கு வச்சுக்கோங்க. 7.5 ஒரு 1.5, ஓகேவா? இப்போ என்ன செய்யறோம்னா, நாம் ஷோல்ட்ரு, இப்போ ஷோல்ட்ரு என்ன செய்யறோம்னா 5 இன்ச்சு ஷோல்ட்ரு வைக்கிறோம். 5 இன்ச்சு இதே அளவு நீங்கள் வைங்க, எல்லாம் சரியாக இருக்கும். சரியா? நான் என்ன வைக்கிறேனோ அதை அப்படியே வைங்க. இந்த சைஸாக இருந்தால் ஒரு 3/4 இன்ச்சு நமக்கு தையலுக்கு, அதாவது ஸ்லீவ் டிச்சிங்க்கும் இது நெக்கு டிச்சிங்க்கும், சரியா? அந்த 3/4 இன்ச்சு. இப்போது நாம் இதில் ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ இந்த 3/4 இன்ச்சு நமக்கு லெஸ் பண்ணிட்டோம்ல, இதுக்கு தையலுக்கு அதுவாக 4.25 இருக்குது. 4.25 பாதி வந்து 2 இன்ச்சு ஒரு கோடு வச்சுக்கோங்க. இது நெக்கு, இங்கே நெக்குக்கு வந்து 7 இன்ச்சு இறக்க வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு நெக்கு வருதுன்னா 6.25, 4 இன்ச்சு நமக்கு தையல். இப்போ இங்கே 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதை கொஞ்சம் நம்ம கூட்டிக்கலாம். இங்கே கொஞ்சம் தான், ரொம்ப தேவையில்லை. ஒரு கோடு கூட்டிக்கலாம். கொஞ்சம் கிராஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெப்த்து தேவைன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், 4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். லேசாக நமக்கு இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா 4.5 இன்ச்சு வைக்கிறோம். ஆம்பூல் இறங்க இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 4.5 இன்ச்சு. இங்கே ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு ஒரு ரவுண்டு போட்டுருங்க.
இப்போ நமக்கு ஆம்கோல் சுற்றளவு 6 இன்ச் தேவை. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், 6 இன்ச் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. சரியா? இப்போது இதில் பாதி, இப்போ 7 இன்ச் வச்சுருக்கோமா, 7 பாதி 3.25. இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 3 இன்ச் வச்சுக்கணும். அதே மாதிரி இதை கிராஸ் போட்டுக்கிறோம், லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிறோம், நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். இது வந்து இப்போது நமக்கு பேக் பார்ட்டு, அதாவது நமக்கு முடிஞ்சுது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா கட் பண்ணியிருக்கிறோம். சரியா? நமக்கு கட்டிங்கி முடிஞ்சுது. ஓகேவா? எடுத்துருவோமா? பாருங்கள், அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை கழிச்சு விட்டுருக்காண்டி ஒழுங்கு இல்லாமல் இருக்குல்ல, அதனால் அதை கழிச்சு விட்ருவோம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. இங்கே ஸ்லீவ் தேவை 5 இன்ச்சு, நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தையல் தும்புக்கு, அதனால் 5.5 வச்சுக்கிறோம். ஒரு கோடு போட்டுறோம். போட்டுட்டு இங்கே வந்து எவ்வளோ வைக்கிங்கன்னா 2.25 இன்ச்சு வைங்க. 2.25 இன்ச்சு வச்சு இதில் ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு 6 இன்ச்சு நமக்கு தேவை, அதாவது 6 இன்ச்சுங்க வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு கைக்குழி, அதாவது ஸ்லீவ் கேப்பு, இதை இது பண்ணிக்கோங்க. கை ஓப்பன் வந்து ஒரு 4.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. இந்த கை ஓப்பன்லாம் அளவு எடுத்து தைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அளவு எந்த அளவு இருக்கோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது 6 இன்ச்சு பார்த்தோமா, 6 பாதி 3.25. பாருங்கள், இது மாதிரியே நீங்கள் நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே அதே மாதிரி 3.25 வச்சு கோடு போட்டுருங்க. பாருங்கள், இப்போது இது ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இந்த மைய புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த புள்ளியிலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இது உள் வளைவு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உள் வளைவு முதல்ல போட்டுக்கோங்க. இந்த மத்திய கோடு போட்டுட்டு இது மாதிரி 3ஆக பிரித்து உள் வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பாருங்க போட்டுருங்க. இதை இங்கே எடுத்துருங்க. பாருங்கள், உள் வளைவு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க. இந்த இது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஆரம்பிங்க. இட்டு போட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் உள்ளே வரணும். இருக்கலாம், இவ்வளோ தூரம் உள்ளே வரணும். ஓகேவா? இது கட் பண்ணும்போது நம்ம அதில் சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு உள்ளே வரணும். இதுக்கு இறங்கி வரணும், இது மேலே ஏறி வரணும். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கோடு போடும்போது, லைன் போடும்போது முன்ன பின்ன இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம், அதை கட்டிங்கில் சரி பண்ணிக்கலாம். சரியா? பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் இறக்கி இதை கொண்டு போகணும். இறக்கி ரவுண்ட் ஷேப் கொண்டு போகணும். இது அடையாளப்படுத்திடுங்க. இதையும் அடையாளப்படுத்திடுங்க. இதை நம்ம முதல்ல சமப்படுத்திடணும். இதை சமப்படுத்திட்டு இதையும் சரி பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இதை இங்கேருந்தே வளைச்சிடணும். ரொம்ப கீழே இறக்கி கொண்டு வரக்கூடாது. ஸ்லீவ் ரெடி. சைஸ் சின்ன சைஸு. ஓகேயா? 28 இன்ச்சு தான். பாருங்கள், கட்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வளைவு கரெக்டாக இருக்கணும், இருந்தால் தான் ஃபிட்டிங் கரெக்டாக வந்து உட்காரும், எல்லாம் உட்காராது. சரியா? இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா இதை வச்சு அளந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், சரியாக இருக்கா? கரெக்டாக இருக்கும். அடுத்து இது நேர் கட்டிங் தான்,
கிராஸ் கட்டிங் கிடையாது, அதனால் இப்படி போட்டு இப்போ பேக் பார்ட் வச்சு அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வரைய போகிறோம். சரியா? இங்கேருந்து 2 இன்ச்சு ஒரு கோடு வச்சோமா, அதை வச்சு அடையாளப்படுத்திடுவோம். 2 இன்ச்சு ஒரு கோடு வச்சு அடையாளப்படுத்தியாச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். இப்போ நமக்கு முன்கழுத்து தேவை வந்தால 5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்தால என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் முன்கழுத்தை வந்தால மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சில் இப்போ 4.25 நம்ம வச்சுக்கணும். 4 இன்ச்சு தையலுக்கு 4.25. சரியா? இப்போது இங்கே ஒரு 4 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு வச்சு கிராஸாக ஒரு லைன் போட்டு இதை அப்படியே வளைவு இணைச்சி விட்றோம். இப்போது இங்கே அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு 4 இன்ச்சு ஒரு 4. இங்கே பாருங்கள், இதை அப்படியே இணைச்சி விட்ருங்க. இது கம்மியாக அப்படியே வளைவு கொடுத்தாலே போதும். இப்போ நமக்கு முன் மார்பு இருக்கு பார்த்தீங்களா, அது முன் மார்பு இறக்கும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து முன் மார்பு ஒரு 9.25 ஒரு ப்ளஸ் ஒரு அரை 10.25 வைக்கிறீங்க. இது இந்த 28 இன்ச்சு பாடிக்கு இது கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ அரை இன்ச்சு நம்ம தையல் தும்பு வச்சுருக்கோம். தையல் தும்பு சேர்த்து எவ்வளோ வருது? 9.25 ஒரு அரை 10.25. சரியா? இப்போ இதில் நம்ம ஒரு லைன் போட்டுருவோம். 10.25. இப்போ இங்கே ஒரு அரை இன்ச்சு நம்ம மேலே வச்சுக்கிறோம். இந்த அரை இன்ச்சு எதுக்கு தெரியுமா? தையல் தும்புக்காண்டி நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல. அடுத்து இப்போ என்ன செய்கிறோம்னா, மிட் பாயிண்ட்டு முன்மார்பு மிட் பாயிண்ட் வந்து 7.25. இங்கே 7.25 வச்சாச்சா? இதில் ஒரு 4 இன்ச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கிராஸ் பட்டிக்கு ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 4 இன்ச்சு ஒரு கிராஸ் வச்சுக்கோங்க. இந்த 4 இன்ச்சு கிராஸ் கண்டிப்பாக வேணும். 4 இன்ச்சு கிராஸ்லேருந்து நம்ம இங்கிட்ட அளக்குறோம். சரியா? இப்போது ஒரு 4 இன்ச்சு தையல். இந்த 4 இன்ச்சு எதுக்கு? தையலுக்கு. இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, மிட் பாயிண்ட்டு அகலம், இங்கேருந்து மிட் பாயிண்ட்டுடைய அகலம் எவ்வளோ வைக்கிறோம்? 3 இன்ச்சு வைக்கிறோம். இங்கே 3 இன்ச்சு வைக்கிறோம். 3 இன்ச்சு வச்சு இதில் ஒரு கோடு போட்டுருவோம். நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இப்போது இங்கே போட்டாச்சு. இப்போது அடி மார்புடைய டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டுடைய அகலம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இது உயரமும் நமக்கு தேவைப்படுதில்ல. இது 2.5 இன்ச்சு. நீங்கள் 2.5 இன்ச்சு வைக்கிறது இங்கே அரை இன்ச்சு இதில் நம்ம தையல் காண்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல, இந்த இடத்துல தான் நீங்கள் அளக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். இதுதான் இது கணக்கு. இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நமக்கு கிராஸ் வந்துடும். இந்த கிராஸ் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, கிராஸ் டாட்டு அது வந்துடும். அதனால் நீங்கள் இங்கே தான் அளவு எடுக்கணும். இப்போ இதை 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு மேலே இந்த இதில் இந்த இடத்துக்கு வைக்கணும். இங்கே கீழே வச்சிடக்கூடாது, இங்கே வைக்கணும். 1 இன்ச்சு வச்சிடணும். இதனால் நம்ம அரை இன்ச்சு தையல் காண்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, தையலுக்காக விட்டுருக்கிறதுல வெட்டு இப்படி ஒரு கோடு போட்டுரும். நமக்கு அளவு அதுதான் தையலுக்கு வருது, அதில் அளவு எடுக்க வேண்டாம். இப்போ நமக்கு இதுதான் அளவு. சரியா? அப்போது இந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறோம்னா, அடுத்து இது போட்டாச்சு. அடுத்து என்னன்னா, இந்த முன் மார்பு இருக்கு பார்த்தீங்களா, முன் மார்புடைய அகலம் நமக்கு தேவை. அகலம் 7 இன்ச்சு, 7 + அரை 7.5 இன்ச்சு. இந்த அரை இன்ச்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது அக்கிள் டாட்டு, இந்த டாட்டு இது சைடு கிராஸு, இது அக்கிள் கிராஸு. இது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும். இப்படி தள்ளி வரணும்.
பார்த்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு இருந்தாலே போதும். அது இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே ஒரு 1.25 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கே 1.5 ஒரு 1.25 வச்சுக்கோங்க. சரியா. இப்போது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட் டாட்டுக்கும் இந்த முக்கோணத்துக்கும் இந்த கூம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூம்பு வடிவத்துக்கும் இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கணும். இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இதை கொண்டு வரக்கூடாது. இந்த மிட் பாயிண்ட்டை கணக்கு வச்சு சிலர் கொண்டு வருவாங்க. அது கொண்டு வரக்கூடாது. அது கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது மார்பிளில் மைய புள்ளியில் போய் இது ஏறி நின்றுக்கணும். இது ஏறிடும். ஏன்னா அந்த ஷேப் வந்து சரி இருக்காது. அதனால் இது இறக்கிருந்துன்னா இந்த இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த இடத்துல தையல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இங்கே மேலே தையல் ஏறி நிற்கும். அது உங்களுக்கு அன்னேச்சராக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால தான் இதை இறக்குறது. சிலர் அதாவது மிட் பாயிண்ட் அளவு எடுப்பாங்க. மிட் பாயிண்ட் அளவு எடுத்து அதுலேயே இந்த முக்கோணத்தை வந்து போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. சரியா. இப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு இப்போ இங்கே ஒரு இன்ச்சு வச்சு இங்கே ஒரு 1.25 இன்ச்சு இந்த கிராஸை போட்டுவிட்றோம். இப்போ நாம் 28 இன்ச்சு பாடி உள்ளவங்களுக்கு இடுப்பு வந்து 24 நம்ம இங்கே வச்சு தான் அளக்கணும். பாருங்கள், டேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 2 இன்ச்சு 3 கோடு இருக்குது. அதே 2 இன்ச்சு 3 கோடை இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. 24.5 ÷ 4 6.25 வருது. 6.25க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த 6.25 நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கோட்லேயே 3 கோடு வச்சுக்கிட்டேன்னா 6.25 இங்கே வச்சுக்கணும். இந்த கோடு சரியாகிடுச்சு பார்த்தீங்களா. இது சரியாக வந்துருச்சுங்கிறதுனால இல்லை, இது கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஒரு கோடு இந்த பக்கம் வரலாம், ஒரு கோடு இந்த பக்கம் வரலாம். ஆனால் இது பக்கத்தில் வந்துருச்சு பாருங்கள், அதான் கணக்கு. சரியாக வந்தால நம்ம இங்கே அளவீடு கரெக்ட் வச்சோம்னா இந்த இது சரியாக வந்துடும். இந்த மெயின் டாட்டுடைய அகலம் கரெக்டாக இருந்தால் இது வந்து இடுப்பு வந்து கரெக்டாக வந்து இதில் சிட்டிங் ஆயிரும். ஓகேவா. அவ்வளோதான். இது பிடிச்சது போக கை சுற்றளவும் இதில் வந்து உட்காந்துரும். கை சுற்றளவும் கரெக்டாக வந்து இதில் உட்காந்துரும். இப்போது இங்கே என்ன செய்யறோம்னா, ஒரு 1.5 இன்ச்சு வச்சு இப்போ நாம் கட் பண்ணிடலாம். இது ஒழுங்காக கோடு போடலை, ஒழுங்கீனமாக இருக்குது. அதை கட் பண்ணும்போது நம்ம ஒழுங்காக கட் பண்ணிடுவோம். சரியா. இங்கே தையலுக்கு அடையாளப்படுத்திடுவோம். இந்த கிராஸை எடுத்துப்போம். அடுத்து இதை ஏன் நேரம் வெட்டணும் அப்படின்னா, இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த மையப்புள்ளி கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் மடித்து இதை சமப்படுத்திக்கோங்க. இந்த இதையும் சமப்படுத்திக்கிட்டு இதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு கோடு கீழே இறக்கி ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே இது வந்து நம்ம உழைக்காமல் அப்படி இதில் அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு இதை கரைச்சி விட்டுருங்க. இதை வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தாலே சரியாக இருக்குது, சரியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு திருப்தி ஏற்படும். இந்த ஷேப்பிங் கரெக்டாக இருக்கும். இப்போது அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, நாம் கிராஸ் பட்டி வெட்டிடுவோமா. கிராஸ் பட்டி வெட்டுற பாருங்கள், அது ரொம்ப ஈஸி. அதை வச்சுக்கோங்க. இதை அழாங்க. அந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, ஒரு 3.25 இருக்குது. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் 3 இன்ச்சு இருக்குது. ஆனால் 3.25 வச்சுக்கலாம். சரியா. 3.25 வச்சுட்டு இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே நம்ம தையல் தும்பு கழிச்சோம்னா 3.5 இருக்குது. 3.5 வச்சுக்கலாம். ஒரு 9 இன்ச்சு. இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுறோம். அது போக இந்த 1/2 இன்ச்சு வந்து கரபாகம், இந்த கரபாகமும் சேர்த்துறோம். கரபாகம் ஏன்னா கரபாகம் நல்லா திக்னஸ் இருக்கும். அதனால் நம்ம கரபாகத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு
ஏற்கனவே நம்ம 3 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சை நம்ம கூட்டிக்கிறோம். ஒன்றையும் 5க்கு இந்த 1/2 இன்ச்சை கழிச்சிட்டோம்னா 4 இன்ச்சு வச்சுக்கணும். இங்கே அதே மாதிரி 4 இன்ச்சு. இங்கே இருந்து ஒரு 9 இன்ச்சு, இங்கே 9, இதில் ஒரு 3.5. இந்த 3.5 இருக்கிறதுல கீழே 1 இன்ச்சு இறக்குங்க. இப்படி 1 இன்ச்சுக்கு கீழே இறக்கிட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் அப்படி வளைவாக வெட்டிடுங்க. ஸ்கொயர் இல்லாமல் வளைவு, கூம்பு மாதிரி இல்லாமல் லைட்டாக வளைவாக வெட்டி இந்த இடத்துல அடையாளப்படுத்திடுங்க. இது மையப்புள்ளி அடையாளம். சரியா? இது அடையாளப்படுத்திடுங்க. படுத்திட்டு இதுலையும் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1/2 இன்ச்சையும் நாம் அடையாளப்படுத்தணும். இதை மடித்து வச்சு ஒரு அடையாளம் விளையிடக்கூடாதுல்ல. இது அவங்க துணி கொடுத்து தைப்பாங்க, தைக்கும்போது எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. சரியா? இந்த அடையாளத்தில் அவங்க தைச்சிக்கிடுவாங்க. இந்த 1/2 இன்ச்சு கணக்கு சரியாக வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம், இப்போ இதையும் கட் பண்ணிட்டோம். அதாவது கிராஸ் பட்டியும் கட் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 28 இன்ச்சு. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு நாம் ஒரு அடையாளம் போட்டு விட்டுருவோம். அடையாளம் நீடில் வச்சு இந்த இடத்துல இங்கே சரியான இது அப்போ தான் கிடைக்கும். ஓகேவா? நீடில் வச்சு போட்டுட்டு இந்த கார்னர்லேயும் இதையும் அடையாளப்படுத்திடணும். சைடு டாட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் அடையாளப்படுத்திடணும். இதை அடையாளப்படுத்திட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா, பின்னாடி திருப்பிக்கிட்டு இதுவும் நம்ம என்ன செய்கிறோம், அடையாளப்படுத்துகிறோம். பாருங்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறோம் பாருங்கள். இப்போ 2 பக்கமே நாம் என்ன செய்கிறோம், அடையாளப்படுத்திட்டோம். தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நாம் ஒரு 28 இன்ச்சு நேரடி அளவு ப்ளவுஸ் வந்து இப்போது ரெடி பண்ணிட்டோம். வீடியோவை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?